அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக 6ஆம் அதிபதி திசையில் என்ன நடக்கும்? 6ஆம் அதிபதி என்று வந்துவிட்டாலே 6ஆம் இடத்தின் காரக கிரகமான சனி செவ்வாயின் நிலையும் கணக்கில் கொள்ள வேண்டும். மேலும் கஜகேசரி யோகம் அந்த ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை எல்லாம் கணக்கிட்டுத்தான் 6ஆம் அதிபதி திசையில் என்ன நடக்கும் என்று கூற வேண்டும். பொதுவாகவே 6ஆம் அதிபதி 6க்கு 6இல் மறைஞ்சு 6க்கு 8இல் மறைஞ்சு இருக்கும் நிலையில் கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஆனால் 6ஆம் அதிபதி 6லேயே ஆட்சி பெற்ற நிலையில் கண்டிப்பாக கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகள் இருக்கும். இதில் எதை முதன்மைப்படுத்தி தருவார் என்பதை கஜகேசரி யோகம், சனி செவ்வாயின் நிலை இவற்றை ஆராய்ந்துதான் நாம் பலன் கூற வேண்டும். கஜகேசரி யோகம் இருந்துவிட்டாலே ஒருவருக்கு எதிரி தொழில்கள் கண்டிப்பாக 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட தசா புத்திகளில் ஒருவருக்கு வரும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே சமயத்தில் அந்த ஜாதகத்தில் சனி பாபத்துவமாக இருந்தால் 6ஆம் அதிபதி திசையில் கடன், நோய், செவ்வாய் பாபத்துவமாக இருந்தால் உடல் ரீதியான பிரச்சனைகள். என்றால் செவ்வாய் உடலை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லவா, உடல் ரீதியாக ஏதாவது ஒரு தொந்தரவை தருவார். 6ஆம் பாவகாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தின் வழியே பலன்கள் நடக்கும். அது நல்ல பலனா கெட்ட பலனா என்பது அந்த 6ஆம் அதிபதி பெறும் சுப பாபத்தன்மையை பொறுத்தது. சரி, ஒரு 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று பாபத்துவமாக இருந்தால் எப்படி பலன் தருவார் என்பதை இது உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். குறிப்பாக 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று ராகுவுடன் இணையும் நிலையில் ஆட்சி பெற்றிருக்கும் நிலையில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை ஒரு உதாரண விளக்கச்சி வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 27/9/1976 10:15 PM அளவில் பிறந்திருக்கிறார். ரிஷப லக்னம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்தில் குரு திக்பலம், 3ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் சூரியன், புதன், செவ்வாய், 7ஆம் வீட்டில் சந்திரன், 12ஆம் வீட்டில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு. இந்த ஜாதகர் பிறந்தது சனி திசை. அதாவது பாவர்கள் திரியோணாதிபதியாகி அந்த திரியோண ஸ்தானத்திலேயே பார்க்கும்போது அந்த பாவங்களை நசிக்க செய்வார்கள். இங்கே 3ஆம் வீட்டில் இருக்கும் சனி 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் வீட்டில் இருக்கும் சூரியனையும் பார்க்கிறார், 9ஆம் வீட்டில் இருக்கும் சனியும் பார்க்கிறார். இந்த ஜாதகர் பிறந்தவுடன் தந்தை வழி அமைப்புகள், தந்தையார் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் கெட்டது. தந்தையார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தந்தை வழி அமைப்பு சொத்துக்களை இழந்து அனைத்தையும் இழக்கும் நிலையில் இந்த சனி திசை செயல்பட்டது. ஆனால் சனி திசை இந்த ஜாதகருக்கு கல்வியை தந்தது. சாரம் என்பது இல்லை என்றாலும் மேம்போக்காக பார்த்தால் சாரத்தின் அடிப்படையிலும் சில பலன்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் 3இல் இருக்கும் சனி புதன் சாரம் பெற்றதால் இந்த ஜாதகர் சனி திசையில் நன்றாக கல்வி கட்டார். புதன் திசையில் ஒரு பட்டப்படிப்பு படித்தார். சரி, அதை விட்டுருவோம். கேது திசை ஆரம்பித்ததுடன் இந்த ஜாதகருக்கு புரட்டி போட்டது. கேது திசை ஏன் பர்டிகுலராக குறிப்பிட்டுக்கணும், 6ஆம் அதிபதியின் பார்வை பெற்ற கேது அந்த 6ஆம் இடத்து பலன்களை எடுத்து செய்வார். அங்கே கஜகேசரி யோகமும் இருக்கிறது. அப்போ என்ன, எதிரிகள், அதாவது நண்பர்கள் எதிரிகளானார்கள். நிறைய எதிரிகள், நிறைய பிரச்சனைகளை இந்த ஜாதகர் இந்த கேது திசையில் சந்தித்தார். இருந்தாலும் இறுதியில் வெற்றி பெற்றார். ஏன்னு கேட்டால் எப்படி 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 11ஆம் அதிபதி லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கிறார், 11ஆம் இடத்தில் புதன், சூரியன், செவ்வாய் பார்க்கிறார்கள். ஆறாம் இடத்தை விட லக்னம் திக்பலமாக இருக்கிறது. 6ஆம் அதிபதி ராகுவுடன் இணைந்து கெட்டுவிட்டார். அவரே லக்னாதிபதியும் ஆகிறார். லக்னாதிபதியும் ஆகி லக்னத்துக்கு 6இல் சுக்கிரனுக்கு மறைஸ்தானம் என்றாலும் இல்லை என்றாலும் தன் பாவ விதிப்படி லக்னத்துக்கு 6இல் மறைந்து ராகுவுடன் இணைந்து கெட்டுவிட்டார். தற்பொழுது சுக்கிர தசை நடக்கிறது. இந்த சுக்கிர தசையின் ஆரம்பத்திலிருந்து இந்த ஜாதகருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏதோ ஒன்று வருகிறது. பெரிய வியாதிகள் இல்லை என்றாலும் உடல் ரீதியான வியாதிகள் வருகிறது. ஆனால் கடன் வரவில்லை. ஏன் காரணம் என்ன? கடனை குறிக்கக்கூடிய சனி விட செவ்வாய் அதிக பாபத்தன்மை அடைந்திருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது நடக்கும் செவ்வாய் புத்தியில் இந்த ஜாதகருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் மிக அதிகமாக இருக்கிறது. இத்தனையும் இந்த ஜாதகம் தாங்குவதற்கு காரணம் லக்னத்தில் இருக்கும் குரு திக்பலம் தான். இங்கே அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறார், லக்னம் கெட்டுவிட்டதல் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. லக்னத்தில் குரு வந்து ராசியை பார்க்கிறார். குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு கஜகேசரி யோக அமைப்பில் இருக்கிறார்கள். ஆனால் கஜகேசரி யோகம் ரிஷப லக்னத்துக்கு நல்ல பலன்களை தராது. கஜகேசரி யோகம் நல்ல பலன்களை தர வேண்டும் என்றால், அதாவது குருவணி லக்னங்களில் பிறந்திருக்க வேண்டும். சுக்கிரணி லக்னங்களுக்கு கஜகேசரி யோகம் நல்ல பலன்களை தராது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி கடந்த 1 வருடமாக உடல் ரீதியான அடிக்கடி சில தொந்தரவுகளை தந்து கொண்டுதான் இருக்குது. தலைவலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக, அதாவது உடல் எனர்ஜி இல்லாத தன்மை. ஏனென்றால் செவ்வாய் பாபத்துவமாகிவிட்டாலே உடல் பாதிக்கப்படுது இல்லையா? உடல்காரங்கள் செவ்வாய் தானே. செவ்வாய் வளர்த்தவருக்கு பார்த்திங்கன்னா உடல் அளவில் ரொம்ப தெம்பாக இருப்பார். ஆட்சி உச்சம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அதாவது
ஹெல்த் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும், உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும். ஆனால் அதே சமயம் செவ்வாய் பாதிக்கப்படும் நிலையில் 6ஆம் அதிபதி திசை நடந்து கொண்டிருக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். 6ஆம் அதிபதி திசையில் செவ்வாய் 7க்குடைய மாரகாதிபதி என்பதாலும் அவரே விரையாதிபதி என்பதாலும் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை கடுமையான மன உளைச்சல், உடல்நிலை தொந்தரவு, பண விரயம் போன்றவற்றை இந்த ஜாதகருக்கு செவ்வாய் புத்தி தந்து கொண்டிருக்கிறது. இதே சனி பாபத்துவமாக இருந்து தசை நடத்தினா எனக்கு கடன் வந்திருக்கும். இங்கே தனாதிபதி என்ன இருந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதாலும் தனகாரகன் குரு லக்னத்தில் திக்பலம் பெற்றிருப்பதாலும் பெரிதாக இந்த ஜாதகர் சம்பாதிக்க இயலாவிட்டாலும் கடன் இல்லாமல் வாழ்கிறார். ஆனால் நோய் தொந்தரவு அடிக்கடி வருகிறது. அதற்கு காரணம் கஜகேசரி யோகமும் எதிரித்தன்மை குடிக்கக்கூடிய கஜகேசரி யோகம் இருப்பதால் எதிரி தொல்லையும், செவ்வாய் பாபத்துவமாக இருப்பதால் அதாவது எந்த ஒரு கிரகமே தன்னுடைய தசா புத்தியில் தானே அதனுடைய பலன்களை செய்யும். சுக்கர புத்தி மீனியேச்சர் பலன்களை செஞ்ச சூரிய சந்திர புத்திகள் பரவாயில்லை. ஏன்னால் சூரியன் சந்திரனும் குருவின் பார்வையில், சனியின் பார்வை இருந்தாலும் குருவின் பார்வையிலும் இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது நடக்கின்ற அந்த செவ்வாய் புத்திக்கு குருவின் பார்வை டிகிரி அடிப்படையில் இல்லை. சனியின் பார்வை ஒரு 2 டிகிரி பார்வையை சனி பார்க்கிறார். இந்த அமைப்பில் சனி ராஜயோகாதிபதி சனியின் பார்வை என்பதை வேறு வகையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தனது நட்பு வீட்டிலோ அல்லது சுக்கிரனின் வீடுகளிலோ குருவின் வீடுகளிலோ இருக்கும் பார்வையின் சனியின் பார்வை அல்லது கேதுவுடன் இணைந்து சார்க்கும் சனியின் பார்வை தான் நாம் ராஜயோகாதிபதியின் பார்வை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மேசம், விருச்சிகம், சிம்மம், கடகம் போன்ற வீடுகளில் இருக்கும் சனியின் பார்வை கண்டிப்பாக கொடூரத்தன்மை நிறைந்ததாகவே இருக்கும். இந்த அமைப்பில் சனியின் பார்வை பெற்ற செவ்வாய் புத்தியில் இந்த ஜாதகருக்கு அடிக்கடி உடல்நலை தொந்தரவுகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மனம் ரீதியான பிரச்சனைகள். ஏனென்றால் செவ்வாயை 5ஆம் அதிபதி ஆகிறார். 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் இடமான அதிர்ஷ்டம் கெடும், குழந்தைகளால் பிரச்சனை ஏற்படும். இவையெல்லாம் செவ்வாய் புத்தியில் நடக்கும். சரி, சுக்கிர புத்தி சுய புத்தி அடுத்து வர ராகு புத்தியில் இந்த ஜாதகருக்கு வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள். ஏன்னா ஆட்சி பெற்ற சுக்கிரனுடன் ராகு இணைந்திருக்கிறார் அல்லவா, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் போன்ற சிறு சிறு நோய்களைத்தான் இந்த ராகு தருவார். ஏனென்றால் லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கிறார். இங்கே லக்னம் கெட்டிருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் வாழ தகுதியற்றவர் என்று நாம் சொல்லிவிடலாம். இல்லாவிட்டால் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக சதா கடன், நோய், எதிரி போன்ற அமைப்புகளில் தான் இருப்பார். இங்கே லக்னம் வலுத்திருக்கிறது. பஞ்சமிதியில் இருக்கும் சந்திரன் லக்னத்தை பார்க்கிறார். அவர் மாரகாதிபதியாக இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். அட்டமாதிபதியாக இருந்தாலும் குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குரு ரிஷபத்தில் திக்பலமாக இருக்கிறார். இந்த அமைப்பில் லக்னம், அதாவது ஒரு லக்னம், லக்னாதிபதி, காரகன் சூரியன் மூன்றும் கெட்டால்தான் அந்த பாவக பலன் நடக்காது. இங்கே காரகன் சூரியன் ஓரளவு குருவின் பார்வையில் இருக்கிறார். லக்னத்தின் குரு திக்பலமாக இருக்கிறார். லக்னாதிபதி 6இல் ஆட்சி பெற்றதோடு மட்டுமல்லாமல் ராகுவுடன் இணைந்து பாபத்துவம் அடைந்து விட்டார். அதே சமயம் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கும் ராகு இந்த ஜாதகர் எதிரிகளை ஜெயிக்க வைக்கும். நோய் வந்தாலும் தீர்ந்துவிடும். நீடித்த நோய் இருக்காது, அப்பப்போ வரும், அப்பப்போ சரியாகும். இது போன்ற அமைப்புகள் தான் 6ஆம் அதிபதி திசையில் அதனுடைய காரக கிரகங்களான சனி செவ்வாய் நிலையை பொறுத்து 6ஆம் அதிபதி திசையில் என்ன நடக்கும், எதிரியா, கடனா, நோயா, இதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதற்காகத்தான் நான் சொன்னேன். கேது திசையில் ஏன் வந்தது? கேது முழுக்க 6ஆம் அதிபதியின் பார்வையைத்தான் பெற்றிருக்கிறார். 6ஆம் அதிபதியின் பார்வையை பெற்ற கேது 6ஆம் இடத்து பலன்களை செய்வார். கஜகேசரி யோகம் இருந்ததால் எதிரி தொல்லைகள். இப்பொழுது சுக்கிர திசை, சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். அதனால் எதிரி தொல்லைகள் இருக்காது. 6ஆம் இடம் கெட்டுவிட்டது. லக்னம் ஒளித்தன்மையுடன் இருக்கிறது, 6ஆம் இடம் இருள்தன்மையுடன் இருக்கிறது. இருந்தாலும் அங்கே லக்னாதிபதி பலவீனமாகிறார். இங்கே லக்னாதிபதியா 6ஆம் அதிபதியா என்பதை நாம் கன்ஃபியூஷன் பண்ணலாம். 6ஆம் அதிபதி லக்னாதிபதி பாபத்துவமாகிவிட்டார், 6ஆம் அதிபதியும் பாபத்துவமாகிவிட்டார். லக்னாதிபதி பாபத்துவமாகி ராகுவுடன் இணைந்த காரணத்தால் 6ஆம் வீட்டில் இருப்பதால் நோயை தருகிறார். அதை தீர்க்கும் 11ஆம் அதிபதி குரு லக்னத்தில் இருக்கிறார். எனவே நோய் வந்தாலும் தீரும், எதிரிகள் வந்தாலும் இந்த ஜாதகர் ஜெயிப்பார். இது போன்ற அமைப்புகளை வைத்துத்தான் 6ஆம் அதிபதி திசையில் ஒருவருக்கு கடன், நோய், எது கிடைக்கும் என்பதை நாம் உறுதி செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.